விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தமிழ்லைனை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். இல்லை அப்படின்னா மதியானம் 2 மணிக்கு 1:30க்கு வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பார்த்தவங்க, இல்லை நியூஸோட அப்டேட்ஸ் ப்ராப்பராக வந்துகிட்டு இருக்கவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். என்ன விஷயம்னா, 6 வகையான பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உபயோகம், விற்பனை, உற்பத்தி 3க்குமே வந்து பார்த்திங்கன்னா 60 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா தடை விதிச்சிருக்காங்க. இந்த தடை விதிப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேரத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2020, 2018, 2017 ஆரம்பித்தது. அந்த தடை விதிப்புகளும் எதற்காக நடந்தது, என்னென்ன மருந்துக்கெல்லாம் தடை விதிச்சிருக்காங்க, இந்த லிஸ்ட்டில் சொல்கிற 6 மருந்துகள் மட்டுமே தான், அதாவது மோனோ, அசிபேட், ப்ரொபனோஃபாஸ், குளோரிபாஸ், ப்ரொபனோஃபாஸ் இது மட்டும்தான் தடையா, இல்லை இதை தவிர்த்து வேறு ஏதாவது மருந்துகள் தடை இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த 6 மருந்து இல்லை, இந்த 6ஐயும் தவிர்த்து மிக முக்கியமான ஒரு மருந்தையும் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு தடை செஞ்சுருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாம் பாசிபிலிட்டிஸாக இல்லையா அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். பூச்சிக்கொல்லிகளின் நச்சுத்தன்மையை வந்து பார்த்திங்கன்னா 2017-18 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளோட உயிரிழப்பை அதிகப்படுத்தியிருக்கு. அதன் காரணமாக தான் நாங்கள் வந்து இப்போ தடையை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறையா பேர் விவசாயிகளாக இருக்கட்டும், பள்ளி மாணவர்களாக இருக்கட்டும், கடன் தொல்லை, இது மாதிரி எந்த விஷயங்கள் எடுத்துக்கிட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லியை குடித்து வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடுறாங்க, பூச்சிக்கொல்லியை குடித்து இறந்து போயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா செய்திகளில் பார்க்க முடியுது. படங்கள்லேயே கூட வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் பூச்சிக்கொல்லியை குடித்து இறந்து போகிறது, இது மாதிரியான விஷயங்கள் தான் காட்டப்படுது நிறையாவே. ஓகேவா, கடன் தொல்லையால். ஸோ இது மாதிரி நாங்கள் ஆராய்ந்து பார்த்து ஒரு தனிப்படை வச்சு எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததால் எங்களுக்கு வந்து இந்த குறிப்பிட்ட மருந்துக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் அதிகமாக குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கு. இதோட ரிசல்ட்ஸ் தான் இப்போ பண்ணியிருக்கக்கூடிய அந்த 6-7 மருந்துக்களோட தடை. ஓகேங்களா, இதை நம்ம 60 நாள் தடை பண்ணுறதுனால, இந்த 6 மருந்துக்களை பூச்சிக்கொல்லி மருந்துக்களை 60 நாள் தடை பண்ணுறதுனால பெரும்பாலான தற்கொலைகள் குறையுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து 60 நாளைக்கு, அது வந்து கன்ஃபார்ம்டு கிடையாது. ஓகேவா, இதில் என்னென்ன மருந்துகள் எல்லாம் தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். என்னென்ன மருந்துகள் அப்படின்னா மோனோக்ரோட்டோபாஸ், மோனோஸ்கில் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. மோனோக்ரோட்டோபாஸ் இந்த செடிகளுக்கு பூச்சிகளுக்கு அடிக்கக்கூடிய மோனோக்ரோட்டோபாஸ் மருந்து. இது வந்து பார்த்திங்கன்னா நெல் பயிர்களுக்கு நம்ம அதிகமாக பயன்படுத்தும். அதாவது எங்கள் ஏரியாவில் நெல் பயிர்களுக்கு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது இது. ஓகேவா, அடுத்தது நெல் பயிராக இருக்கணும், காய்கறி செடிகளுக்கு அதை நம்ம பயன்படுத்துவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அசிபேட். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளைப்பூச்சி இது மாதிரியான அது அசிமாப்ரைடோட காம்பினேஷன் வரக்கூடியது அந்த அசிபேட்டும். ஓகேங்களா, கிட்டத்தட்ட அசிமாப்ரைடும் வந்து பார்த்திங்கன்னா பேன் ஸ்டேஜுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கு. ஓகேங்களா, அசிபேட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரொபனோஃபாஸ் சைபர்மெத்தேன். இந்த ப்ரொபனோஃபாஸ் சைபர்மெத்தேன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புழுவுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. ஓகேங்களா, இந்த மக்காசோளத்தில் புழுவாக இருந்தாலும் சரி, வேறு எந்த பயிர்களில் புழு வந்தாலுமே சரி, ஈவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பருத்தி செடிகளுக்கு புழு வந்தால் கூட அதுலேயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரொபனோஃபாஸ் சைபர்மெத்தேன் தான் அதிகமாக பயன்படுத்துவோம். ஓகேங்களா, அதாவது லாம்டா குளோரிக்கன், அதாவது பார்த்திங்கன்னா கராத்தா பயன்படுத்துவோம். கராத்தா பயன்படுத்தும் போது முகை எரிச்சல் வரும். காய் செடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கராத்தா பயன்படுத்தணும். அதாவது அந்த பருத்தி செடிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் நம்ம கராத்தா பயன்படுத்த முடியாது ஒரு சில காலகட்டங்களில். ஓகேவா, ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஒரு ப்ரொபனோஃபாஸ் சைபர்மெத்தேன் தான் பயன்படுத்திடுறோம். இன்னமும் நான் பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா என் வயலுக்கு யூஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இதில் பேன் பண்ணியிருக்க மருந்து எல்லாமே நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ரொபனோஃபாஸ் சைபர்மெத்தேனாக இருக்கட்டும், குளோரிபாஸ் சைபர்மெத்தேனாக இருக்கட்டும், குளோரிபாஸாக இருக்கட்டும், ப்ரொபனோஃபாஸாக இருக்கட்டும், இந்த கீழே இருக்க இந்த 4 லிஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த புழு மருந்தோட, அதாவது புழுவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வரக்கூடிய ஒரு மருந்துகள் தான் இது எல்லாமே. ப்ரொபனோஃபாஸ் சைபர்மெத்தேன், குளோரிபாஸ் சைபர்மெத்தேன், குளோரிபாரிபாஸ், ப்ரொபனோஃபாஸ் இது எல்லாமே புழுவை கண்ட்ரோல் பண்ணி கொள்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்துகள் தான் இது எல்லாமே. ஓகேவா, இது எல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரசாங்கம் தடை பண்ணியிருக்காங்க. எதற்காக இப்படி ஒரு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஒரு ஷார்ட் டைமில் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இது எந்த அளவுக்கு நடைமுறைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா, சரியாக பார்த்தோம் அப்படின்னா 2018 ஆகஸ்ட் மாதம் நினைக்கிறேன், ஒரு நிமிஷம், 2018 ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 பூச்சிக்கொல்லி மருந்துகளை நாங்கள் தடை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி 18 பூச்சிக்கொல்லி மருந்துகளை நாங்கள் தடை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகேங்களா, அந்த அனௌன்ஸ்மெண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிரச்சனைகள் வந்துச்சு. இதுமாரி பூச்சிக்கொல்லி மருந்துகளை நீங்கள் தடை பண்ணுறதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சு. அதை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2013 வந்து பார்த்திங்கன்னா 66 பூச்சிக்கொல்லி மருந்துகளை கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணாங்க. ஓகேவா, நாங்கள் இதுமாரி பேன் பண்ணுறோம்னு சொல்லி பண்ணாங்க. ஆனால் மறுபடியும் அது வந்து பார்த்திங்கன்னா பயன்பாட்டிற்கு வந்துருச்சு. அவங்க 2018 ஆகஸ்ட்டில் பண்ண அந்த பூச்சிக்கொல்லி மருந்தாக இருந்தாலும் சரி, 2013 பண்ண 66 பூச்சிக்கொல்லி மருந்துகளாக இருந்தாலும் சரி, அதோட உற்பத்தி வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது, பயன்பாடும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டடாக பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. நான் கம்ப்ளீட்டட் பேன்ஸ்லாம் கிடையாது. இன்னும் நிறைய இடத்துல மோனோக்ரோட்டோபாஸ்லாம் யூஸிங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதாவது பார்த்திங்கன்னா அந்த
18 மருந்து 66 பூச்சிக்கொல்லி மருந்து சொன்னாங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அசிபேட் வந்துருச்சு, profenophos சைபர்மெத்தேன், லாசோ, அசிமாப்ரைடு, அசிபேட்டு, 240 இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்துருச்சு. ஆனால் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நம்ம பயன்பாட்டில் தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது பென்டிமித்திலின் முதல் கொண்டு அதில் வந்துருச்சு. ஓகேங்களா, இது எல்லா மருந்துமே அந்த லிஸ்ட்டில் வந்தது தான். இருந்தாலும் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ இந்த பேன் 60 நாள் பேன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிஃபிகல்ட்டிஸாக கொடுக்காது. ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த 60 நாள் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சேஃபான டைம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, எந்த விவசாயிகளும் மருந்தடிக்க போகிறது கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அறுவடை ஸ்டேஜில் மேக்ஸிமம் 80% to 70 to 80% எல்லாமே அறுவடை ஸ்டேஜில் இருக்கிறதுனால யாரும் இப்போ மருந்து வாங்கி பயன்படுத்த போகிறது கிடையாது. ஓகேங்களா, அதனால் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப் ஹேண்டில் இருக்குது. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவைகள் அதிகமாக இருக்கும். இது தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா 2020 நீலகிரியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மட்டும் ஒரு விஷயம் பண்ணாங்க. இதுமாதிரி பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் நீங்கள் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறீங்க, நாங்கள் வந்து தடை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி யாராச்சும் பயன்படுத்தினா உங்களுக்கு 10,000 5,000 அப்படின்னு சொல்லி ஃபைன் போட்டுருந்தாங்க. ஈவன் இதெல்லாம் புதிய தலைமுறை, தந்தி, இதுமாரி ஏகப்பட்ட நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே இது வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஓகேவா, அப்படி வந்துக்கிட்டு இருந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் ஒரு தீர்மானம் போட்டு, கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் போட்டு நாங்கள் இதை பயன்படுத்தும், எங்களுக்கு இது முக்கியமானது, இதை வந்து நீங்கள் தடை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கிராம சபை கூட்டத்தில் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் பெருசாக யாரும் பேசி எடுத்துக்கல. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு எகென்ஸ்டாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகே, இதை தாண்டி ஒரு மருந்து வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க. எலி மருந்தை வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு பேன் பண்ண போகுது. விரைவில் வந்து பார்த்திங்கன்னா எலி மருந்தை பேன் பண்ண போகுது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இதில் வந்திருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ், மஞ்சள் பாஸ்பரஸ் 3% பக்கமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலுமே அதை வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விற்பனையை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3% மஞ்சள் பாஸ்பரஸ் இருக்குல்லையா, அந்த கண்டென்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேட்டோல் எலி பேஸ்ட்னால எல்லா எலி பேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் வருது. ஸோ இந்த ஒரு விஷயம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா முன்னெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது எலி மருந்தை பேன் பண்ணுறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். ஆனால் அந்த பூச்சிக்கொல்லிகளை பேன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்க வந்து எதை வச்சு கால்குலேட் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பூச்சிக்கொல்லி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிட்டி சைடில் இதெல்லாம் அவைலபிளாக இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லிகளோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா எனக்கு சிட்டி சைடில் இவ்வளோ மருந்துகள் இருக்கா இல்லை விற்பனை ஆகுதுனால எனக்கு தெரியல. நம்ம ஏரியா சைடில் என்னென்ன மருந்துக்கள்லாம் அவங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மருந்து பேரெலாம் நான் இங்கே சொல்ல விரும்பலை. ஏன்னா சப்போஸ் யாராச்சும் அந்த ஐடியாவிலேருந்து அதை வாங்கி குடிச்சிட்டாங்கன்னா போச்சு. ஓகேவா, ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மருந்துக்கள்லாம் இருக்குது, இந்த மருந்து அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா இருக்குங்க. ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா 3-4 மருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் அவங்க பயன்படுத்தக்கூடிய மருந்து. அந்த 4 மருந்துமே இவங்க கொடுத்துருக்க இந்த லிஸ்ட்டில் வரவே கிடையாது. ஓகேங்களா, அதெல்லாம் வந்து சிட்டி சைடில் அவைலபிள் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க அதை பயன்படுத்தலை. ஓகேவா, ஸோ இப்போ இவங்க பேன் பண்ணிடுறது வந்து பார்த்திங்கன்னா சிட்டி சைடில் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க போல் தெரியுது. அதனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ரேட்டோல் எலி பேஸ்ட்டு பேன் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதுவும் 60 நாட்கள்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டடாக பேன் பண்ணிட்டாங்க, தடை பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு என்னென்ன மருந்துகள் பேன் பண்ணாங்க, இதெல்லாம் ரியல் டைமில் பாசிபிலிட்டிஸாக இல்லையா அப்படிங்கிற எல்லாமே சொல்லியிருப்போம். ஒரே விஷயம் தான், ரியல் டைமில் அதெல்லாம் பாசிபிலிட்டிஸே கிடையாது. வேணும்னா ஒரு 60 நாளைக்கு வேணால் வச்சுக்கலாமே தவிர அதை தாண்டி போகுமா அப்படின்னா வாய்ப்பு இல்லைங்க. ஓகேங்களா, அதேமாரியே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணாங்க அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா. ஸோ அந்த டைம்லையுமே கூட ஒரு சில ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணாங்க. பூச்சிக்கொல்லி சட்டம்னு இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியாது. அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். பூச்சிக்கொல்லி சட்டம் 1968. அதேமாரியே மத்திய சட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1968 பிரிவு 46 and 27 படி பார்த்தீங்கன்னா விநியோகம் பயன்பாட்டை தான் இப்போதைக்கு தடை பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, உற்பத்தியை தடை பண்ணால் இப்போதைக்கு ஹோல்ட் பண்ண தான் சொல்லியிருக்காங்க. உற்பத்தியை கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைங்கன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர கம்ப்ளீட்டாக பேன் பண்ண கிடையாது. ஓகேங்களா, இதேமாரியே தான் மற்ற 3 தடவையுமே வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. ஸோ இப்பயும் அதேமாரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா கம்ப்ளீட்டாக அதை பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. இதை தவிர்த்து வேறு எதையும் பயன்படுத்த முடியாது. இப்படி போகலாமா, இல்லை இதை தாண்டி ஒரு கேள்வி வருது. இப்போ பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குருணைகள் அப்படின்னு சொல்லி வருது, அது பயன்படுத்துறதுக்காக என்னன்னு தெரியல. அந்த வரமா